நம்ம என்ன படிக்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் சிலப்பதிகாரம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சிஸ்டமாக படிக்க வேண்டிய முறையில் படிங்க. ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படித்தா தான் நமக்கு புரியும். முதல்ல ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் சேர மரபினர். இளங்கோவடிகள் மூவேந்தர்களில் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பு நெடுஞ்சேரலாதர். இளங்கோவடிகளின் தந்தையின் பெயர் 1 மார்க்கில் கேட்பாங்க. இளங்கோவடிகளின் தந்தையின் பெயர் இமயவரம்பு நெடுஞ்சேரலாதர். தாய் நற்சோனை. இளங்கோவடிகளின் தமையன், அதாவது அண்ணன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனின் இளவல், அதாவது தம்பி தான் இளங்கோவடிகள். இளையராவண இளங்கோவே நாடாழ்வார் என்று கணியன் கூறிய கருத்தை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். அதாவது கணியன்னா யாருன்னா ஜோசியம் பார்க்குறவர். அவர் தான் நாட்டாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம அண்ணனுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார்னா சாமியாராக போயிடுவார். துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். இளங்கோவடிகள் தங்கிய இடம் குணவாயிற் கோட்டம். ஓகேவா? அந்த ஜோசியரோட பேர் கணியன். இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோங்க. ஒன்னோடு கேட்பாங்க. இளங்கோவடிகள் அரசியல் வேறுபாடு கருதாதவர், சமய வேறுபாடற்ற துறவி. இளங்கோவடிகளின் காலம் கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் சமய வேறுபாடற்ற துறவி. இளங்கோவடிகள் காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் மாதிரி. இளங்கோவடிகளின் சிறப்புணர்ந்த பாரதியார் யாமறிந்த புலவரில்லை கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்கிறார். எப்படி சொல்லியிருக்காருன்னா பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், அது இளங்கோவடிகளை பற்றி எப்படி சிறப்பித்து சொல்லியிருக்காருன்னா, ஒரு நிமிஷம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இது வெறும் சும்மா பெரும் புகழ்ச்சிக்காண்டி சொல்லலை, அதான் உண்மை அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. யாமறிந்த புலவரிலே, ஒரு நிமிஷம் இந்த டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இந்த 3 புலவர்களை போல யாருமே கிடையாது. யாரெல்லாம்னா கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர், வள்ளுவர் திருவள்ளுவர், அப்புறம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள். இவங்களே மாதிரி இந்த பூமியில் பிறக்கவே இல்லையா புலவர்னு ஒருத்தர். புலவர்னால இவங்க 3 பேர் தான் அப்படின்னு இது உண்மை வெறும் புகழ்ச்சியில் அப்படின்னு நம்ம பாரதியார் முண்டாசு கவி பாரதியார் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து நூற்குறிப்பு பார்ப்போம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் = சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது. அதாவது சிலம்பை வச்சு தான் இந்த ஸ்டோரியே வரும். ஆதலின் சிலப்பதிகாரம் ஆயிற்று. சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்னும் 30 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. ஒன்று பாருங்க, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். எத்தனை சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. ஒன்றில் கேட்பாங்க. புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டுள்ளது. அதாவது புகார் காண்டத்தில் 10 காதை, முதல்ல அவங்களோட நேட்டிவ். மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டுள்ளது. சிலப்பதிகாரம் முறையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்கப்படும். எத்தனை காதைகள்ங்கிறது ஒன்றில் கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 10, மதுரை காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 13, வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 7. இந்த மாதிரி ஒன்றோடு கேட்பாங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வழங்குற பேர் என்னென்னா உரை இடை இட்ட பாட்டுடை செயல். அதாவது இடையில ஒரு உரை இருக்குமா, அந்த நூல் இடையிலேயே படிச்சுட்டு வர ஒரு உரை இடையிலே சேர்த்துருப்பாங்களாம். முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என்னும் சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்வர். அதாவது என்னென்ன சிறப்பில் சொல்கிறாங்க பாருங்கன்னா, சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன சிறப்பு பேர் சொல்கிறாங்கன்னா, முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம், இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழும் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. இயல்பானதும் இருக்குது, இசையும் இருக்குது, நாடக பாங்கிலே சிலப்பதிகாரம் இருக்குது. குடிமக்கள் காப்பியம்,
என்ன சொன்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னரை பற்றி மட்டும்தான் வந்து காப்பியம் வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் அப்போதான் வந்து காப்பியம் பழமையான இலக்கியமான காப்பியம் வந்து முதல்ல வந்து சிலப்பதிகாரத்தில் தான் வந்து குடிமக்களை வச்சு வந்து நூல் ஏற்றிருக்காங்க. ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்வர். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாரதியாரால் போற்றப்பட்டது. இதே மாதிரி இன்னொரு ஒன்னாடு உண்டு. அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நாடு பாரதியார். அதாவது பாரதியார் வந்து நாட்டுக்காண்டி போராட்டம், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தானே. அவருடைய பாடல்கள் மூலமாக போராட்ட தியாகி தானே. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் நம்ம முண்டாசு கவி பாரதியார். நம் பாடப்பகுதியாக வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் 10வது காதையாகும். அதாவது மதுரை காண்டத்தில் கடைசியில் தான் நடக்கும் வழக்குரை காதை. கடைசியில் தான் வந்து நம்ம பூம்புகார் படத்தில் பார்த்துருப்போம். கண்ணகி வந்து மன்னர்கிட்ட வந்து சண்டை போட்டு போவாங்க. அந்த சீன் தான் வந்து நமக்கு வந்து 10வது காதை தான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இவற்றில் முதன்மையானது சிலப்பதிகாரம். காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என வழங்குவார். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலையும். மணிமேகலைனா சிலப்பதிகாரம் பாட்டும் மாதிரி. என்னென்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. அவங்க வந்து பௌத்த மதத்தை பூண்டு வந்து அடுத்த பௌத்த மதத்தை தொழுது சேவை செய்வாங்க. அதை விளக்குறது தான் மணிமேகலை காப்பியம். ஸோ வந்து இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சிலப்பதிகார பாடல் ஃபுல்லாமே வந்து இசை நாடகம் மாதிரி தான் இருக்கும். நூலெழுந்த வரலாறு. சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான். ஒரு நிமிஷம். சிலப்பதிகாரம் கதை முடிஞ்ச உடனே தான் கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு போன உடனே தான் அதுக்கப்புறம் தான் வந்து மணிமேகலை நூல் வந்து மணிமேகலையோட வாழ்க்கை வரலாறு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து அது கண்டினியூஸாக வர்றதுனால தான் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு மாதிரி, சிலப்பதிகாரம் பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரமே சினிமேட்டிக்காக நல்லா இருக்கும். அதில் ஒரு நல்ல நீதி கருத்துக்கள் இருக்கும். அந்த கதையை படிக்க நமக்கு வந்து அவ்வளோ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் அந்த அதில் உள்ள அறக்கருத்துக்களை வச்சு எத்தனை படத்துக்கு வந்து ஒரு நல்ல சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு படிக்க நமக்கே தெரியும். நூலெழுந்த வரலாறு. சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான். செங்குட்டுவன் வந்து சீத்தலை சாத்தனாரோடும் தம்பி இளங்கோவடிகளோடும் வந்து மலையை அப்படியே சுற்றி பார்க்க போகிறாரு அவங்களோட நாட்டில். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற, உடனிருந்த பெரும்புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறினார். அதாவது அவங்க 3 பேரும் போயிட்டுருக்க வழியில் அந்த ஊர் மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்துக்கு கீழே ஒரு பெண் தெய்வம் இருக்குது, அவங்கள நாங்கள் பார்த்தோன்னே அவங்க 3 பேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போது கூட இருந்த பெரும்புலவர் சாத்தனார் அவங்க ஸ்டோரி என்னன்னு, அவங்கள பற்றி எனக்கு தெரியும்னு கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக வந்து இளங்கோவடிகள்கிட்ட கூறுறாரு. அதை கேட்ட இளங்கோவடிகள் வந்து ரொம்ப வந்து கவர்ந்திழுக்கப்பட்ட அந்த கதையால் கவர்ந்திழுக்கப்பட்டு இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறினார். சாத்தனாரும் அடிகள் நீரே அருள்க என்றார். இளங்கோவடிகள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி கேட்காரு சீத்தலை சாத்தனார்கிட்ட, இந்த கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் நான் வந்து எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. புலவரான சாத்தனாரும் அடிகள் நீரே அருள்க அப்படிங்கிறாரு. ஓகே, இதில் மன்னர்களை பற்றிலாம் வருதுனால மன்னர் குலத்தை சார்ந்த நீங்களே வந்து இதை வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறாரு. மூவேந்தர்களை பற்றின செய்தியும் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். இவ்வாறே சிலப்பதிகாரம் உருவாயிற்று. 100 பயன். சிலப்பதிகாரத்தோட மெசேஜ் என்ன, நீதி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். கரெக்டு. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். அதாவது மக்களை காப்பாற்றுற ஸ்டேஜில் இருக்கிற மன்னன் வந்து முன்னாடிலாம் வந்து மன்னர்களே வந்து நீதி அரசர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். அப்போது வந்து ஒரு மன்னன்கிற வந்து நீதியில் வந்து தவறவே கூடாது.
இப்போ கூட வந்து மெயினான ஒரு லாவில் இருக்கிற மெயினான பாயிண்ட் வந்து இந்த அருண் விஜய் சார் படத்தில் கூட வரும். ஒருத்தன் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒருத்தவங்க ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதை வச்சே ட்வின்ஸ் வந்து எஸ்கேப் ஆவாங்க ஒரு கொலை பண்ணிட்டு. அந்த மாதிரி தான். அதாவது வந்து ஒரு நீதிபதி ஒரு நல்லா இருக்கிறவங்க வந்து தப்பே பண்ணாத வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ செவனைன்னு போயிட்டுருக்கணும் பிடிச்சி அடித்தா என்ன பண்ணுவோம்? திருப்பி அடிக்க தானே செய்வான். ஒரு நல்லவனை போய் திருடன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? களை வாங்குவான். ஒரு தப்பே பண்ணாமல் ஒருத்தன் கொடுக்குற மன உளைச்சல் வந்து அவனை தப்பு பண்ண தூண்டும். இதே மாதிரி நிறைய படங்கள்லையும் இதே மாதிரி ஸ்டோரிஸ் வரும். அதே மாதிரி தான். அப்போ வந்து நீதிங்கிறது எவ்வளோ முக்கியம், நீதிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தான் சிலப்பதிகாரத்தோட பிரைம் நீதி கருத்து. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். பத்தினி பெண்களை வந்து எல்லாரும் வந்து போற்றுவாங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினைனா முன் ஜென்மத்தில் செஞ்ச கெட்ட செயல்கள் அது வந்து இப்பவும் வந்து பாதிக்கும். சொல்லுவாங்களே, நீங்கள் பண்ணுற தப்பு உங்கள் பிள்ளைகளை பாதிக்கணும். அதே மாதிரி முன்னாடி ஜென்மத்தில் நம்ம பண்ண தப்பு இப்போ வந்து நம்மளை பாதிக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்போம் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறது தான் சிலப்பதிகாரம் காப்பியம். என்னும் 30 உண்மைகளை சிலப்பதிகாரம் உணர்த்துகிறது. அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்பன 50 காப்பியங்கள். இளங்கோடிகள் சேர நாட்டை சார்ந்தவர். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முடிப்பார். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நூல் படிச்சுட்டு வருவோம். அவ்வளோதான். அடுத்து வந்து முதல்ல வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிற எல்லா அறிஞர் பொருளும் முதல்ல பார்த்துட்டு போவோம். எப்பவுமே செய்யுள் பார்க்குறதுக்கு முன்னாடி அறிஞர் பொருளை முதல்ல பார்த்துட்டு போகணும். அதுலேயும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 1600 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த செந்தமிழ். அதில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு மீனிங் புரியாது. இக்கால காப்பியம்னா ஒரு சில வேர்டோட மீனிங் புரியும். அக்கால காப்பியத்தில் இருக்க வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அர்த்தம் வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு செய்யுள் நம்ம எடுத்து படிக்க போகிறோம்னா முதல்ல வந்து அதுக்கு என்னென்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல படிச்சுட்டு போயிடணும். ஒரு நிமிஷம் பேஜஸ் மாறிட்டு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செய்யுள் தான். சொற்பொருள். கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம். கொற்கை வந்து பாண்டிய நாட்டில் இருந்த துறைமுகம். தென்னம் பொறுப்பு தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை. பொறுப்புனா என்னென்னா மலை. தென்னம்னா தெற்க சைடு. தென்பகுதியில் உள்ள பொதிகை மலையை தான் தென்னம் பொறுப்பு அப்படின்னு குறிக்குது. பழியோடு படரா மரநெறியில் செல்லாத. பழியோடு படரான என்ன? மரநெறியில் செல்லாத. அடர்த்து எழு குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர். அடர்த்து எழு குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர். அதாவது வெட்டு இடத்துல இருந்து ரத்தம் பீரிட்டு வரும்ல, அதான். பசுந்துணி பசிய துண்டம். தடக்கை நீண்ட கைகள். தடக்கைன்னா என்னென்னா நீண்ட கைகள். அறுவர்க்கு இளைய நங்கை. அறுவர்னா இங்கே பார்த்துக்கோங்க. 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி. பிடாரியை தான் வந்து குறிக்கிறது. அறுவர்க்கு இளைய நங்கைனா 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி. இறைவனை ஆடல் கண்டறிய அணங்கு. இறைவனை நடனமாக செய்த காளி. அணங்குனா என்னன்னா காளி. இறைவனை ஆடல் கண்டறிய அணங்கு. இறைவனை நடமாட செய்த காளி. அதாவது என்ன வரும்னா, முதல்ல வந்து ஹீரோயின் இன்ட்ரோ தான். ஹீரோ தான் இந்த படத்தை, இந்த கதையை பொறுத்தவரையில் வந்து கண்ணகி வந்து ஹீரோ தான். உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் படத்தில் நயன்தாரா ஒரு நல்ல ரோல் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு உமன் பவர் ஒரு ப்ரைமாக கொண்டு போகிற ஒரு கதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சினிமாட்டிக்காகவே பாருங்கள். அவ்வளோதான். முதல்ல வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சீனுக்கு ஒரு ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுவாங்கள்ல. அப்படி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறைய தெய்வங்கள், பெண் தெய்வங்களோட பேரை சொல்லி அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெண் தான் வந்து கண்ணகி அப்படின்னு வந்து ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க முதல்ல.
அதுதான் வந்து அடுத்து நம்ம பாடலில் பார்ப்போம். முதல்ல வந்து இது அறிஞர் பொருள் எல்லாமே பார்த்துட்டு வந்துடும். சூருடை கானகம் அச்சம் தரும் காடு, உகந்த விரும்பிய தாருகன் அரக்கன், பேருரம் கிழித்த பெண். பேருனா பெரிய, உரம்னா மார்பு, பேருரம் கிழித்த பெண்ணா அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கை. துர்க்கையோட சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நெஞ்சு அப்படியே பிளந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். செற்றம் கருவு, செயல்தனல் சினமுற்றவள் கோவப்பட்டவங்க. பொற்றொழில் சிலம்பு, வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. பொற்றொழில் சிலம்பு, வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. கடையகத்தாள் வாயிலின் முன்னிடத்தாள். கடையகத்தாள் வாயிலின் முன்னிடத்தாள். ஒரு நிமிஷம். நீர்வார்கண் நீரொழுகும் கண்கள். நீர்வார்கண் நீரொழுகும் கண்கள். அடுத்து தேரா ஆராயாத, தேராத ஆராயாத. எல்லரு இகழ்ச்சி இல்லாத. எல்லரு, எள்ளுனா எள்ளி நகையிட, நெல்லி நகையாடுதல்னு சொல்லுவோம்ல, அப்படியே சீப்பா. இகழ்ச்சி இல்லாத, அரு இல்லை. எல்லரு இகழ்ச்சி இல்லாத. இமையவர் தேவர், இமையவர் தேவர். புல் பறவை, புல்னா வந்து பறவை, புறா. புன்கண் துன்பம், புன்கண் துன்பம். கடைமணி அரண்மனை, அரண்மனை வாயில்மணி. கடைமணினா என்னன்னா அரண்மனையோட வாயில்மணி. ஆளினா தேர்ச்சக்கரம், ஆளினா தேர்ச்சக்கரம். ஏசானா ஏசாத, ஏசிட்டோன்னு சொல்லுவோம்ல, பழி இல்லாத, அந்த ஒரு பழி எதுவுமே இல்லாத. கோரல் கொல்லுதல், கோரல்னா என்னன்னா கொல்லுதல். கொற்றம்னா அரச நீதி, கொற்றம்னா அரச நீதி. நற்றிரம் நரநெறி, நீதியை பேணி காக்கிறது. படரா செல்லாத, இப்போ ஒரு கொடி வந்து படர்ந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போகிறது தானே, அந்த ஒவ்வொரு இதாக போகிறது தானே கொடி படர்றது. படரா செல்லாத. வாய் முதல், வாயின் முதலாகிய உதடு. அவ்வளோதான் அறிஞர் பொருள், அவ்வளோதான். இனி நம்ம பாட்டை பார்த்துட்டு இலக்கண குறிப்பும் பகுதிபெறும் போக்களமும் பார்ப்போம். பாட்டு ரொம்ப பெரிய பாட்டு தான். இப்போவும் பாட்டு படிக்கும்போதும் அப்படி தான். முன்கதை சுருக்கம் பார்த்துருவோம். சரி. காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன். அப்போ கோவலனோட தந்தையார் மாசாத்துவான். இவன் கலையுணர்வும் வறியோர்க்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன். கோவலனோட பண்பு என்ன? கலையுணர்வு மற்றும் வறியோர்க்கு உதவும் நற்பண்பு. காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாய்கனின் மகள் கண்ணகி. கண்ணகியோட அப்பா பேர் என்ன? மாநாய்கன் யாரு? மாநாய்கன் ஒரு பெருவணிகன். மாசாத்துவான் மகனும் பெருவணிகன், ரெண்டு பேரும் வந்து ஒரே ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஸோ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு, கண்ணகிக்கும் கோவலனுக்கும். இவள் திருமகள் போன்ற அழகும் பெண்கள் போற்றும் பெருங்குணச் சிறப்பும் கற்புத்திறமும் மிக்கல். கண்ணகியோட குணநலன்கள் வந்து நல்லா அழகாக இருக்கிறாங்க. அது வந்து எக்ஸாம்பிளுக்கு லட்சுமி மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல குணமும் உள்ளவங்க. அழகும் பெண்கள் போற்றும் பெருங்குணச் சிறப்பும் கற்புத்திறமும் மிக்கவள். கற்புக்கு எக்ஸாம்பிள்னாலே கண்ணகி தான். இவ்விருவரும் மனையறம் பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர். இவ்விருவரும் மனையறம் பூண்டு, மனையறம்னா வீட்டு வாழ்க்கை, பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர். கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்தான். ஆனால் வந்து கோவலன் வந்து திரும்ப வந்து ஆடலரசி மாதவியோட அழகில் மயங்கி கண்ணகியை விட்டு பிரிஞ்சு மாதவி கூட போயிடுவார். மாதவி கூட போய் சேர்ந்து வாழ்வார். கோவலன் மாதவி இல்லத்திலேயே தங்கி தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். அந்த வாழ்க்கையில் வந்து மாதவிட்ட வந்து தன்னோட எல்லா செல்வங்களையும் வந்து கோவலன் இழந்துருவார். மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடினாள். பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான். அவங்க வந்து ஆடலரசி தானே, இந்திர விழா வந்து காணல் வரி பாடலை வந்து பாடுறாங்க. அதில் ஏதோ ஒரு தப்பான புரிதலில் வந்து பாடலின் பொருளை தவறாக புரிந்துக்கிட்டு மாதவி வந்துட்டு கோவலன் பிரிஞ்சு திரும்பியும் வந்து தன்னோட மனைவியான கண்ணகிட்ட வந்து வந்துடுறாரு. திரும்பியும் வந்து சேர்ந்துடுறாரு. கோவலன் தான் இழந்த செல்வத்தை ஈட்ட எண்ணினான். கோவலன் வந்து தன்னோட இப்போ இவ்வளோ சொத்து சுகம் எல்லாமே போச்சு அப்படின்னு திரும்பியும் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. வாணிகம் செய்தற் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். கண்ணகியும் கோவலனும் முடிவு பண்ணி மதுரைக்கு போகிறாங்க. அவர்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி சென்றார். ஒன்வாடு கேட்பாங்க. கோவலன் கண்ணகிக்கு வழித்துணையாக வந்தவர் யார்? கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி. கவுந்தடிகள் யார்? சமணத்துறவி. அவர் மதுரை நகர்ப்புறத்தில் மாதரி என்னும் இடைக்குல மூதாட்டியிலும் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினார்.
கவுந்தியடிகள் வந்து எங்கே 2 பேரையும் வந்து விடுறாருன்னா மாதரி என்னும் இடைக்குல மூதாட்டியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. கோவலன் சிலம்பு விற்று வர மதுரை நகர கடை வீதிக்கு சென்றான். கோவலன் வந்து சிலம்பு விற்கிறதுக்கு வந்து மதுரை நகரத்தில் இருக்க கடை பஜாருக்கு வந்து போகிறாரு. விலை மதிப்பற்ற கார் சிலம்பு ஒன்றனை கோவலன் விற்பதனை பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் அறிந்தான். அப்போ வந்து அங்கே இருக்கிற பொற்கொள்ளன் வந்து கடைக்கு போகிறப்போ அந்த சிலம்பை பார்த்துட்டு பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் தெரிஞ்சுட்டு பாண்டிய மன்னன் வந்து மன்னர்கிட்ட போய் தப்பாக வந்து தகவல் சொல்லிடுவான். எப்படி சொல்லுவான்னா, பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் அவன் களவாண்டுட்டு பொய்யான பழியை கோவலன் மேல் சுமத்தினான். அந்த அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் வந்து களவாண்டுட்டு அந்த பழியை தூக்கி கோவலன் மேலே போட்டிருந்தாரு. அதனை ஆராய்ந்து பாராத மன்னன் அவனை கொன்று சிலம்பை கொணர்க என்று ஆணையிட்டான். அப்போ வந்து அப்போ வந்து மன்னர் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருப்பார்னா, அவர் ஒய்ஃப்கிட்ட வந்து மன்னரோட ராணி கோப்பெருந்தேவி அம்மையார்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்பார். அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்போ வந்து ராணியோட கால் சிலம்பு தானே கிடச்சிட்டு அதை தானே களவாண்டான்னு சொல்கிறாரு. அந்த அவங்கள வந்து அவங்க மனசை வந்து குளிர வைக்கிறதுக்காண்டி என்ன சொல்லுவாருன்னா, அவனை கொன்று சிலம்பை கொணர்க, அந்த களவாணியை கொண்டுட்டு சிலம்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோவலன் கொலை செய்யப்பட்ட அந்த ஃப்ளோவில் அப்படி சொல்லிடுறாரு. கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயருற்றாள். மாதரி வந்து இதெல்லாம் கோவலன் செத்ததுக்கப்புறம் அந்த நியூஸை போய் கண்ணகிட்ட சொல்கிறாங்க. அவள் தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதனை மன்னனுக்கும் உலகோர்க்கும் உணர்த்த எண்ணினால் பாண்டிய மன்னன் அவைக்கு சென்று வழக்குரைத்தாள். இதுவரைக்கும் நடந்தது முன்னாடி முன்கதை சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீனு மன்னன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறாங்களே அந்த சீன் தான் வந்து நம்ம பாட்டாக கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டெல்லாம் படிப்போம். வாலியம் கொற்கை வேந்தே வாலி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாலி, செலிய வாலி, தென்னவ வாலி, பலியோடு படரா பஞ்சவ வாலி, அடர்த்தலுக்குருதி எடங்கா பசுந்தொனி. ஒரு நிமிஷம், இந்த வாலி வரைக்கும் முதல்ல இந்த 4 லைனும் முதல்ல பார்த்துப்போம். இங்கே கீழே பொருள் பார்த்துட்டு வருவோம். கொற்கை என்னும் துறைமுகத்தை உடைய பாண்டிய மன்னனே வாழ்வாயாக. வாலினா வாழ்வாயாக. தெற்கு பகுதியில் உள்ள பொதியமலைக்கு தலைவனே வாழ்க. செலியனே வாழ்க. செலினா செழித்து வாழ்கிறவர். தமிழ்நாட்டின் தென்பகுதி தலைவனே வாழ்க. இதுவரை பழிச்சொற்கள் சேராத பஞ்சவனே வாழ்க. இதுவரைக்கும் பழிச்சொல் சேரவே இல்லை பாருங்கள். வாலியம் கொற்கே வேந்தே வாலி, வேந்தர்னா மன்னர். தென்னம் பொறுப்பின் தலைவ வாலி, தென்னம் பொறுப்பினா தெற்க இருக்கிற பொதிகை மலையோட தலைவரே நீங்கள் வாழுங்க, நல்லா இருங்க. செலிய வாலி, செழிப்போடு வாழ்கிறவரே நல்லா இருங்க. தென்னவ வாலி, பாண்டியன் வந்து தென்னவன் தானே சொல்லுவோம், நல்லா இருங்க. பலியோடு படரா பஞ்சவ வாலி, பலியோடு படரானா அறநெறியில் வந்து வாழ்கிறது. இப்போ இந்த பழியும் இல்லாமல் அறநெறியில் நீதியை காத்து வாழ்கிறது. அடர்த்தலு குருதி எடங்கா பசுந்தொனி, இதிலேருந்து பார்ப்போம். இதுவரை பழிச்சொற்கள் சேராத பஞ்சவனை வாழ்க. வெற்றி வரும் வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி பீருட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்குடியாக கொற்றவையும் அல்லல். அந்த ஒரு லைன் முடிச்சிருவோம். அடர்த்தலு குருதி எடங்கா பசுந்தொனி, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்குடி. கரெக்டு தான், குருதினாலே ரத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அடுத்த இதில் வந்துட்டு வெற்றி தரும் வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடியாக கொற்றவையும் அல்லல். அதாவது வந்து இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காதீங்க. இதில் வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது, ப்ளேஸ் சேஞ்ச் ஆகிறது அப்படி எதுவுமே வந்து பாட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கல. இப்போ வந்து என்ன இதுக்கு மாறிட்டுனா, கண்ணகியோட இன்ட்ரோ, ஹீரோயினோட இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க. வெற்றி வரும் வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடியாக கொற்றவையும் அல்லல். கொற்றவை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அவங்கள புகழ்ந்துட்டு அப்படிப்பட்ட பெண் இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லியே அவங்கள வந்து அவங்களோட பவரை வந்து இந்த ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு காமெடியில் விவேக் வந்து அர்ஜுனை மாட்டி கொடுப்பார்ல, அர்ஜுன் வந்து விவேக் மாட்டி கொடுப்பார், சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே. அந்த மாதிரி தான் கண்ணகியோட குணநலன்களை வந்து மற்ற எல்லா பெண் தெய்வங்களை வச்சும் வந்து இப்போ இன்ட்ரோ கொடுக்குறாங்க.
கண்ணீர் எழுவருள் இளையவளாகிய பிடாரியும் அல்லல். கண்ணீர் எழுவருள் இளையவள் யார்? பிடாரி. அவங்களும் கிடையாது. இறைவனை நடனமாட செய்த பத்திரகாளியும் அல்லல். அச்சந்தரும் காட்டை தன் விரும்பும் இடமாக கொண்ட காளியும் அல்லல். தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்லல். தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். ஆனால் அவ்வளோ அந்த அந்த அளவுக்கு பவரான பெண் மாதிரி அவங்க தோற்றம் இருந்தாலும் அவங்க யாருமே இல்லை. தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். மிக்க சினம் கொண்டால் போலவும் அவ்வளோ கோபத்தோடு அந்த பெண் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. வேலைப்பாடமைந்த பொற்சிலம்பு ஒன்றை கையில் ஏந்தியவளாய் இருக்கின்றாள். அந்த பெண் கையில் ஒரு சிலம்பை வச்சுருக்காங்க. கணவனை இழந்த அவள் நம் வாயிலின் முன்னே நிற்கின்றாள். நம்ம வீட்டு வாசலில் நிற்கா, சண்டை இழுக்கிறதுக்கு நிற்கா என்று வாயிற்காவலன் அறிவித்தான். அத்தகையவனை அழைத்து வருக என்று அரசன் கூறினான். வீட்டுக்கு ஒருத்தர் சந்தை வந்துட்டா சொல்லுவோம்டா, கையில் அறுவரோடு நிற்கானு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்து அந்த லைன்ஸ் எல்லாம் திரும்ப பாட்டில் பார்த்துருவோம். பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, அதாவது இப்போ தான் பார்த்தோம். பிடர்த்தலை அந்த ரத்தம் சொட்ட சொட்ட வர பிடர்த்தலை பீடம், அந்த இதிலேருந்து பார்க்கணும். அடர்த்தெழு குருதி எடங்கா பசுந்துணி, பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி. அதாவது என்னென்னா, திரும்பி அந்த ஒவ்வொரு லைன்லேருந்து திரும்பியும் பார்ப்போம். இதுதான் ப்ராப்ளம். திடீர்னு இந்த பிடிஎஃப் பேஜஸ் எங்கேயாவது போயிடும். எல்லாத்தையும் முடிஞ்சு வெற்றிவேறு வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி பீரிட்டேலும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்குடியாக கொற்றவையும் அல்லல். அந்த வேலினை தன் பெரிய கையில் ஏந்தி, வேலை கையில் வச்சுருக்காங்க. பீரிட்டேலும் குருதி ஒழுகும் பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்குடியாக கொற்றவையும் அல்லல். அந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்க அந்த ரத்தம் சொட்டுது அந்த பீடத்தில் அவங்க உட்கார்ந்துருக்கும் போது, அப்படிப்பட்ட அந்த பீடத்தில் இருக்க அந்த வேலை கையில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கொற்றவையும் அல்ல. அதுதான் இந்த லைனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அடர்த்தலு குருதி, அடர்த்தலு குருதி, குருதினா ரத்தம், எடங்கா பசுந்துணி, பசுந்துணி பிடர்த்தலை பீடம், அந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்க ஏரிய மடக்கொடி, மடக்கொடி தான் கொற்றவை. மடக்கொடி யார்? இந்த லைனில் கொற்றவை. இது வரைக்கும் அவங்களோட கொற்றவையோட இன்ட்ரோ இது வரைக்கும் வருது. அதாவது வெற்றிவேல் தடக்கை கொற்றவை, வெற்றிவேலை கையில் வச்சுருக்கிற கொற்றவை அல்லல், அல்லல்னு சொல்லி முடிக்கிறாரு. இது வரைக்கும் அவங்களோட இன்ட்ரோ வருது. அதுக்கு முன்னாடி மன்னனை இப்போ புகழ்ந்து கூறுறது. அதுக்கு அடுத்து இது வரைக்கும் இந்த 3 லைனும் கொற்றவையோட இன்ட்ரோ வருது. அடுத்தது அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டர்லே அணங்கு சூரடை கானகம் உகந்த காளித்தார்கள். இதில் ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க பாருங்கள். அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல், அதோட பிரிச்சுக்கோங்க. இறைவனை ஆடல் கண்டர்லி அணங்கு, அணங்குன்னா காளி பார்த்தோம். அணங்கு பார்த்தோம். அடுத்து காளியை பற்றி கொடுத்துருக்காங்க. சூருடை கானகம் உகந்த காளி, காளி 3ன்னா கொடுத்துருக்காங்க. தாருகனுங்கிறது அடுத்த அதில் வரும். தாருகன்னா ஒரு அரக்கன், ஓகேவா? அப்போ தாருகன் பேருரன் கிழித்த பெண்ணும் அல்லல். பேருரன் அவரோட நெஞ்ச மார்பை பிழிஞ்ச கடவுளும் அல்லல். செட்டனல் போலும் சேர்த்தனல். இது வரைக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எந்தெந்த கடவுளை ஒப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். இறைவனை நடனமாட செய்த பத்திரகாளியும் அல்லல். கன்னியர் எழுவருள் ஒரு இளையவளாகிய பிடாரியும் அல்லல். அப்போ என்ன கேட்காங்கன்னா, கன்னியர் எழுவருள் இளையவள் யாருன்னு கேட்பாங்க. பிடாரி, பிடாரியும் இல்லை. இறைவனை நடனமாட செய்த பத்திரகாளியும் அல்லல். அதாவது சிவன் ஸ்டோரி உண்டுல, சுடுகாட்டில் இப்போ பத்திரகாளி நடனமாயிட்டு இருப்பாங்க. அப்போ சிவன் அங்கே இருப்பார். சிவன் தன்னுடைய கணவனை தெரியாமல் பார்வதி தேவி மிதிச்சிருவாங்க. மிதித்த உடனே இப்போ தெரியாமல் மிதிச்சிட்டோம் அப்படிங்கிற வெக்கத்தில் பார்வதி தேவி பார்வதி தேவி தான், அதான் பார்வதி தேவியோட ரூபம் தான் பத்திரகாளி. நாக்கை அப்படியே திறப்பாங்க. திறந்து இப்போ இப்படி அந்த வெக்கம் தெரியாமல் மிதிச்சிட்டோம், கணவனை மிதிச்சிட்டோம்
அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் பத்திரகாளியோட தோற்றம் வந்து அந்த நாக்கை நீட்டிகிட்டு இருப்பாங்களே எல்லா சாமி போஸ்டர்லேயும் வந்து நம்ம பார்த்தா தெரியும். அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்ட காளியும் அல்ல, காட்டிலே வாழ்கிற காளியும் கிடையாது, தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்ல. அந்த தாருகனுங்கிற அசுரனோட நெஞ்ச கிழிச்ச துர்கா தேவியும் வந்து அந்த பெண் வந்து கிடையாது. இது வரைக்கும் இன்ட்ரோ இருக்குது. இந்த இதே வந்து லைனில் இன்னொரு வாட்டி பார்த்துடணும். எப்போவுமே இதை வந்து 2 வாட்டி பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் மீனிங் வந்து புரியும். அடர்த்தலு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல். ஓகேவா, இது வரைக்கும் அவங்களோடது. மடக்கொடியார் கொற்றவை, அதாவது அடர்த்தலு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல். கொற்றவை எப்படி இருக்காங்கன்னா, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, பீடத்தில் ரத்தம் சொட்ட வர்ற ரத்தம் சொட்ட ஒரு பாடியை வச்சுருக்கிற இடத்துல வெற்றிவேலை கையில் வச்சுருக்காங்க கொற்றவை. அப்படிப்பட்ட கொற்றவை அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த கொற்றவை கிடையாது. அறுவருக்கிளைய நங்கை, அறுவருக்கிளைய எழுவருள் அதாவது கண்ணீர் எழுவருள் இளையோராகிய பிடாரி, அவங்களும் கிடையாது. இறைவனை ஆடல் கண்டர்லேயே அணங்கு பத்திரகாளி, அணுங்குனா பத்திரகாளி, அவங்களும் கிடையாது. சூருடை காண முகந்த காளி, சூருடை காணகம்னா அங்கேயே வந்து காட்டிலே வந்து வாழ்கிற காளி, அவங்களும் கிடையாது. அது ஒவ்வொரு லைனாக பிரியுது பாருங்கள். நான் பிரிக்கிற இடத்துல தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் மல்லல், தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் மல்லல்னா அந்த அசுரனோட மார்பை வந்து ரெண்டாக கிழிச்ச துர்கா தேவியும் அல்லல். சற்றனல் போலும். அடுத்து வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு உயர்வு சிறப்பணி மாதிரி அவங்கள வந்து உருவப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒப்பானவங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த லைனில். ஓகேவா. செற்றனல் போலும் சைர்த்தனல் போலும் பொற்றொழிர் சிலம்பொன்றேந்திய கையில் வந்து சிலம்பு வச்சுருக்காங்க கண்ணகி. கணவனை இழந்தால் கடையகத்தாலே புருஷனை இழந்தவங்க என வருக மற்றவள் தருக ஈங்கன. ஓகேவா, இதுவரை இப்போ ரைட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். வேலைப்பாடமைந்த பொற்சிலம்பு ஒன்றை கையில் ஏந்தியவளாய் இருக்கின்றாள். கணவனை இழந்த அவள் நம் வாயிலின் முன்னே நிற்கின்றாள் என்று வாயிற்காவலன் அறிவித்தான். அத்தகையவரை அழைத்து வருக என்று அரசன் கூறினான். ஓகேவா, இன்னும் திரும்பியும் வந்து பார்ப்போம். செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொற்றொழிர் சிலம்பொன்றேந்திய கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா பொற்றொழிர் சிலம்பு. நல்ல பொற்றொழிர்னா நல்ல வேலைப்பாடம், இந்த பொன் மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு சிலம்பை கையில் வச்சுருக்காங்க. கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே, புருஷனை வந்து இழந்தவங்க என வருக மற்றவள் தருக ஈங்கன. இதில் வந்து மன்னன் கூப்பிடுற அதுதான் வந்து இந்த லைனில் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு வாட்டி கூட பார்த்துட்டு வருவோம். இப்படி தான் வந்து படிக்கணும். இப்படி படித்தா தான் நமக்கு வந்து ஃபுல் மீனிங் புரியும். அப்போ தான் அந்த செய்யுள் வந்து நமக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் இருக்க லைன்ஸுமே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். செற்றனல் போலும் செயற்தனல் போலவும். அந்த லைன் வந்து இதுதான். இப்போ அந்த லைனுக்கான வார்த்தைகள் தான் இது. செற்றனல் போலவும் செயற்தனல் போலவும். தன் உள்ளத்தில் கருவு கொண்டால் போலவும் மிக்க சினம் கொண்டால் போலவும் விளங்குகின்றாள். வேலைப்பாடம் வந்த பொற்சிலம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றை கையில் ஏந்தியவளாய் இருக்கின்றாள். கணவனை இழந்த அவள் நம் வாயிலின் முன்னே நிற்கின்றாள் என்று வாயிற்காவலன் அறிவித்தான். அத்தகையவளை அழைத்து வருக என்று அரசன் கூறினான். இனி அடுத்த லைனுக்கான பொருள் பார்த்துட்டு அப்புறம் செய்யுள் பார்ப்போம். வாயிற்காவலன் கண்ணகியை பாண்டிய மன்னனிடம் அழைத்து சென்றான். நிகழ்வுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படியே. மன்னன் கண்ணகியை நோக்கி, இளமையான கொடி போன்றவளே, அதாவது ஒரு வாழ வேண்டிய வயசில் இருக்கிறவங்க அந்த மீனிங்கில், நீரொழுகும் கண்களுடன் எம்முன் வந்து நிற்கும் நீ யார்? கண்ணில் தண்ணியோடு வந்து நிற்கிறீங்களே, நீ யார் அப்படின்னு கேட்குறார் மன்னர் என வினவினான். கண்ணகி மன்னனை நோக்கி,
ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, அட பாவி, உங்களிடம் கூறுவது ஒன்றுண்டு என உரைக்கத் தொடங்கினாள். உன்கிட்ட தான் சண்டலுக்கு வந்திருக்கேன், உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் எனக்கு, உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் எனக்கு ஒரு அந்த விஷயமாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஏன்னா வருக இன்னொரு வாட்டியே அந்த ஃப்ளோலேயே வந்துடும். செற்றனல் போலவும் செயற்தனல் போலும் பொற்றொழி சிலம்பொன்றேந்திய கையில் கணவலை இழந்தால் கடையகத்தாலே என வருக மற்றவள் தருக ஈங்கன வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை. அதாவது நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறா. வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றொழி நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்குடி யோ என தேரா மன்னன் செப்புவ துடையன். யாரையோ நீ மடக்குடினா மன்னன் வந்து கேட்குறது. கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றொழி, அதாவது வந்து அந்த காவலன் வந்து கோயிலை உள்ள மன்னர் இருக்க பிளேஸ் வந்து காட்டுறான். கோயில் மன்னனை குறுகினல் சென்றொழி, கண்ணகி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறா. நீர்வார் கண்ணை எம்முன், மன்னன் வந்து கண்ணில் தண்ணி வந்துருக்க, கண்ணில் கண்ணீர் வந்துருக்கிற அந்த கண்ணகியை பார்த்து, பெண்ணை பார்த்து, கண்ணை எம்முன் வந்தோய், என் முன்னாடி வந்திருக்கேன், மன்னர் முன்னாடி வந்திருக்கேன், எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடி, யாருமா நீ, இந்த வாழ வேண்டிய வயசில் வந்து ஒரு பிராதோட ஒரு வழக்கோட வந்திருக்கிய, யார் நீ, யோ என தேரா மன்னா செப்புவத்துடையன், தேரா மன்னா செப்புவத்துடையன். இதிலேருந்து பார்ப்போம், அந்த ஃப்ளோவிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக புரியும். வாயிற்காவலன் கண்ணகியை பாண்டிய மன்னனிடம் அழைத்து சென்றான். மன்னன் கண்ணகியை நோக்கி, இளமையான கொடி போன்றவளே, நீரொழுகும் கண்களுடன் எம்முன் வந்து நிற்கும் நீ யார் என வினவினான். கண்ணகி மன்னனை நோக்கி, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, உன்னிடம் கூறுவது என்றொன்று என உரைக்கத் தொடங்கினாள். தேரா மன்னா செப்புவனா சொல்கிறது. இப்பவுமே தெலுங்கில் வந்து செப்புன்னு தானே சொல்லுவாங்க. பஞ்சு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும், அப்புறம் வந்து கண்ணகி வந்து ஒவ்வொரு மன்னர்கள்லாம் எப்படி வந்து அறந்தவராமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாருங்கள். புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும், புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர்ச்சக்கரத்திட்டு கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த. இந்த லைனில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுலேயே ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னா, அந்த ஒரு மன்னரோட மனுநீதி சோழனோட மகன் வந்து ஒரு பசுவோட கன்றை வந்து கொன்றுவார். அப்போ வந்து அந்த பசு வந்து நீதி கேட்டு வந்து அந்த மன்னன்கிட்ட போய் நிற்கும்போது மனுநீதி சோழன் என்ன பண்ணுவார்னா, அவரோட மகனையை வந்து பதிலுக்கு கொன்றுவார். தான் பையனு கூட பார்க்காம வந்து இப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்டு ஒரு வந்து பனிஷ் பண்ண அந்த மாதிரி மன்னர்கள் வாழ்கிற இடத்துல பெரும்புகளுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். மனுநீதி சோழ நாட்டில் தானே வராங்க. கண்ணகியோட சொந்த தேசம் வந்து சோழ நாடு தானே. மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும்புகளுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். கண்ணகி பிறந்த ஊர் இங்கே சோழ நாடு, புகார் நகரம். ஒன்வேர்டில் கேட்பாங்க. அப்புகார் நகரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க குடியில் தோன்றிய மாசாத்துவான் மகனை மனம் புரிந்தேன். அவரோட புருஷன் யாருன்னா மாசாத்துவான் மகன், பெரிய பொற்கொள்ளனோட மகன். அவன் களை வாங்குவானா, அவ்வளோ பெரிய பணக்காரன் களை வாங்குவானா, மனம் புரிந்தேன். வீரக்களிலணிந்த மன்னனே, கலல்னா காலில் அணிந்திருக்கும் அணிகலன். நம்ம நேற்று கூட செய்தியில் பார்த்தோம் திருவாசகத்தில். வீரக்களிலணிந்த மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நீ மதுரை நகரத்துக்கு வந்து, எங்களோட சுச்சுவேஷன் இப்படி ஆகிடும், எங்கள் தலைவிதி அதான் ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நீ மதுரை நகரத்துக்கு வந்து, நின்றுனா உன், இப்பவும் கன்னடாவில் நின்னா உன்னோட தான் நின்றுன்னு தான் சொல்லுவாங்க. கன்னடா தெலுங்குலாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன வேர்ட்ஸ் தானே, அதனால் இது அங்கே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இப்பவும் நம்ம செந்தமிழில் இருக்குது. வாழ்வதற்காக நீ மதுரை நகரத்துக்கு வந்து என் கார் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான், கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். இப்போ தான் ஃபைனலாக வந்து யாருன்னு சொல்லி முடிக்கிறாள். எனக்கு என்ன அநியாயம் பண்ணியிருக்க நீ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நான் என் புருஷனை தான் நீ கொன்று இருக்க அப்படிங்கிறத வந்து கண்ணகி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ வந்து திரும்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். வாயில் வந்து கோயில் கோட்டை கோயில் மன்னனை குறுகினல் சென்றொழி நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்குடி
யோ என தேரா மன்ன செப்புவதுடையன். தேரா மன்னனா தேராத அந்த அறநெறியில் சிறந்து விளங்காத மன்னனே செப்புவது உடையன். சொல்கிறேன் கேளு, சொல்கிறத நீ கேளு. உடையன் கேளு. எள்ளிரு சிறப்பின் இமையவர் வியப்ப. எள்ளுனா அந்த இது பார்த்தோம்ல சிபி மன்னன். எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். புறாவுக்கு நீதி வழங்கின சிபி மன்னன் வாழ்ந்த அதே இதில் வாழ்கிற நீ வாயிற்கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தாழ்ந்தன் அரும்பரல்லாம் அருமையாக பெத்த புதல்வன், ரொம்ப தவம் இருந்து பெத்த புதல்வனை. ஆவின் ஆனா பசு. ஆவின் கடைமணி உகுநீர், கண்ணிலிருந்து வர கண்ணீர் நெஞ்சு சுட, அந்த கண்ணீரை பார்த்து தன்னோட நெஞ்சு ஃபீல் பண்ணி அந்த மன்னன் வந்து அவரோட புதல்வனை ஆழியின் மடித்தோன்னா ஆழினா தேர் சக்கரத்தில் கீழே வச்சு அந்த அவரோட பையனை வந்து தேர்லேருந்து ஊரில் விட்டார். ஆழியின் மடித்தோன். ஓகேவா. பெரும்பயிர் புகாரன் பதியே. அது எங்கே நடக்குன்னா அவங்க பிறந்த ஊரான புகார் நகரத்தில் நடக்கு. பதியே அவ்வூர், அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி. யாருமே யாசாத பழி சொல்லாத பெருங்குடி. மாசாத்து வாணிகன் மகனை யாகி, ஒரு பெரிய பொற்கொள்ளனோட மகனை நான் மணந்திருக்கேன். எங்கள் அப்பாவும் ஒரு பொற்கொள்ளன் தான். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துற்ப. எங்களோட தலைவிதி இப்படி ஆகிட்டு மாதவிட்ட போய் மாட்டிக்கிட்டான். துற்ப எங்கள் சொத்தெல்லாம் போச்சு. இங்கே வந்தாவது சிலம்பத்தை விற்று பைசா கிடைக்காதா, நம்ம வாழ்க்கை திரும்பி வராதா அப்படிங்கிறதுக்காண்டி உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஊழ்வினை துற்ப சூழ்கலர் மன்னா நின்னகர் புகுந்தீங். நின்னகர்னா நகர், உன்னுடைய நகரம். ஊழ்வினை துற்ப சூழ்கலல், சூழ்ந்துள்ள அறியாமைகளோடு. மன்னா நின்னகர் புகுந்தீங். உன் ஊருக்கு நான் இந்த ரீசன்காண்டி தான் வந்திருக்கேன். கென்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி, என்னுடைய கால் சிலம்பை விற்கிறதுக்காண்டி நின்பார் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி. உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனோட மனைவி தான் நான் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இன்னொரு வாட்டி அந்த இதில் இருந்து பார்ப்போம். கண்ணகி மன்னனை நோக்கி, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு என உரைக்கத் தொடங்கினாள். புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசியின் துவரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர்ச்சக்கரத்திலிட்டு கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெருமுகளுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். யான்னா நான். அப்புகார் நகரில் பழியில்லாத சிறப்பினையுடைய புகழ்மிக்க குடியில் தோன்றிய மாசாத்துவான் மகனை மனம் புரிந்தேன். என் மாமனார் யார்? மாசாத்துவான். அவரோட பையன் கோவலனை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வீர கழலணிந்த மன்னனே, காலில் இப்படி ஒரு வீரத்தின் அடையாளமாக ஒரு கழல்ங்கிற ஒரு அணிகளை அணிஞ்சிருக்க மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நீ மதுரை நகரத்துக்கு வந்து என் காற்சிலம்பினை விற்க முயன்றே. உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். இதோடு முடிஞ்சு. அடுத்த லைன் பார்ப்போம். பாண்டிய மன்னன் கண்ணகியிடம், கல்வனை கொலை செய்வதில் கொடுங்கோல் என்று. களவாண்டவனை கொலை செய்தான் கொலைதானம் பண்ணணும், அதுவே அரச நீதி, அதான தர்மம் அப்படின்னு மன்னன் வந்து வாதிடுறாரு. அதற்கு கண்ணகி, அறநெறியில் செல்லாத அரசனை, அறம்னா என்னன்னே தெரியாத அரசனை, என் காற்சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றாள். இதில் தான் அந்த படத்தில் பார்க்குற அந்த வேர்டு வந்து வரும். என் காற்சிலம்பு, ஏன் காற்சிலம்பில் இருக்கிறது மாணிக்க பரல் அப்படின்னு வந்து வாதாடுறாங்க. ஓகேவா. ஸோ அதிலேருந்து பார்ப்போம். சூழ்கலல் மன்னா, சூழ்கலல்னா சூழ்ந்துள்ள அறியாமைகள் சொல்லிட்டேன். சூழ்கலல்னா மன்னனோட காலில் அழிஞ்சிருக்க அணிகலன். அது வந்து வேற ஒரு இடத்துல வரும். சூழ்ந்துள்ள அறியாமைகள்ங்கிறது. சூழ்கலல்னா மன்னர் வந்து காலில் அணிஞ்சிருக்க அணிகலன். ஓகேவா. அடுத்து, கண்ணகி என்பதன் பெயரே என பெண்ணனங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று. பெண்ணே கல்வனை கோரல்னா கொல்லல், கடுங்கோல் அன்று. அது கடுமையான, அது தீய அறம். கல்வனை குரல் களவாண்டனை கொள்வது கரெக்டு தானே. அது வந்து மோசமான நீதி ஒன்றும் கிடையாதா? கடுங்கோல் கிடையாது, அது செங்கோல் தானே, அது நல்ல கோல் தானே அப்படின்னு வந்து மன்னன் வந்து வாதிடுறாரு. வெல்வேர் கொற்றங்கான் என ஒல்லிலை.
நற்றிரம் படரா வெல்வேர் கொற்றங்காணென ஒல்லிலை. வெல்வேர் கொற்றங்காணென ஒல்லிலை. இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வரோம். வெல்வேர் கொற்றங்காணன்னு ஒல்லிலை. அதுவே அரச நீதி என்று கூறினான். கொடுங்கோல் என்று அதற்கு வெல்வேர் வெல்வேர் கொற்றங்காணென ஒல்லிலை. வெல்வேர் கொற்றங்காணென ஒல்லிலைன்னா அதுதான் வந்து அரச நீதி. அந்த வழியில் தான் வந்து நான் போயிருக்கேன். கொற்றம்னா வெற்றி, அந்த அதில் போகிறது தான் வந்து அரச நீதி. அதில் தான் நான் போயிருக்கேன். அப்புறம் வந்து அடுத்து வந்து கண்ணகி வந்து மன்னன்ட்ட வந்து ரிப்ளை பண்ணுறது, டைலாக் சேஞ்ச் ஆகிறது. அதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக கொடுக்கல. நற்றிரம் படரா கொற்கை வேந்தே. நற்றிரம்னா நல்ல அறம், நல்ல அறம் படரா நல்ல அறம் இல்லாத கொற்கை வேந்தே, பாண்டிய மன்னனை என்கார் சிலம்பு மணியுடை அரியே. என் கால் சிலம்பு மணியுடை அரியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே. யாமுடை சிலம்பு முத்துடை அரியே தருகன தந்து தான் முன் வைப்ப. தருகன தந்து தான் முன் வைப்ப. உன் முன்னாடி இந்த சிலம்பை வைக்க அப்படிங்கிறாங்க கண்ணகி. நீயே பார்த்துட்டு சொல்லு, இந்த சிலம்பில் என்ன இருக்குது, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நீ பண்ணதை பாரு அப்படின்னு வந்து கண்ணகி வந்து வைக்கிறாங்க. ஓகே, அதை வந்து அதுக்கான பொருள் பார்த்துட்டு திரும்பியும் போய் பார்ப்போம். அறநெறியில் செல்லாத அரசனை, அதற்கு கண்ணகி, அறநெறியில் செல்லாத அரசனை என் கார் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது. கண்ணகியோட கார் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றான். அதற்கு அரசன், நீ கூறியது நல்லதே, எம்முடை சிலம்பின் பரல்கள் முத்துகளே என்றான். கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வர செய்து அவள் முன் வைத்தான். மன்னன் வந்து என்ன தப்பு பண்ணிட்டானா, மாணிக்கப்பரல் என் கையில் இருக்க ஒரு ஜோடி கார் சிலம்பு தானே, கண்ணகி வந்து கையில் ஒரு சிலம்பு வச்சுருக்காங்க, அதில் இருக்கிறது மாணிக்கப்பரல் அப்படின்னு கண்ணகி வாதிடுறாங்க. அரசன் வந்து புரிஞ்சுக்கிடாமல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன் புருஷ களவாண்ட சிலம்பு வந்து நான் வச்சுருக்கேன், ஒத்தக்கால் சிலம்பு நான் வச்சுருக்கேன், அதை கொண்டு வரேன் பாரு, அதில் முத்துகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வர செய்து, கோவலன் தான் கொன்னாச்சே, அவன் கையில் வந்து பிடுங்கின சிலம்பை கொண்டு வர செய்து அவள் முன் வைத்தான். வைத்த அச்சிலம்பினை கண்ணகி எடுத்து ஓங்கி உடைத்தாள். அந்த சிலம்பை எடுத்து, கண்ணகி தான் உண்மை தெரியுமா, அதில் இருக்கிறது மாணிக்கப்பரல் தான், எடுத்து ஓங்கி உடைத்தாள். இதுதான் முக்கியமான சீன் படத்தில், சாரி அந்த ஸ்டோரியில் முக்கியமான நிகழ்வு. அதிலிருந்து வெளிப்பட்ட ஆக்சுவலாக இது இப்போ இந்த நிகழ்வு வந்து பூம்புகார்னு ஒரு பழைய படமாக வந்து எடுத்திருக்காங்க. கலைஞரோட டைலாக், கலைஞரோட வசனத்தில் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நல்ல ஃபேமஸான படம் பாருங்கள். அதை பார்க்குறப்ப இந்த ஸ்டோரி அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே வந்துப்போம். அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்கப்பரல் ஒன்று பாண்டிய மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்தது. கண்ணகி தேவி வந்து அதை அப்படியே உடைச்சப்போ அதிலிருந்து ஒரு மாணிக்கப்பரல் வந்து அப்படியே பாண்டிய மன்னன் மூஞ்சிலே வந்து அடிக்கிற மாதிரி உதட்டில் பட்டு தெரித்தது. உன் மூஞ்சில் நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்குன்னு பாருன்னு அவங்க மூஞ்சிலே வந்து அடிக்கிற மாதிரி வந்து போய் படுது. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு படம் கதை எழுதுகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படித்து அதில் ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு ஸ்டோரி அப்படியே கண்ணுக்குள்ளேயே கொண்டு வராங்க பாருங்கள். ஒரு கதையில் அதை நம்ம வாசிக்கிறப்பமே கண்ணு முன்னாடி வந்து போதில்ல, அந்தளவுக்கு ஒரு கவிஞருக்கு வந்து ஒரு படைப்பாற்றல் இருக்கணும். அதுதான் வந்து அந்த மாதிரி நூல்களை தான் வந்து சினிமா கதை எழுதுகிறவங்களாம் வந்து படிப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அடுத்து கண்ணகி நற்றிரம் படரா கொற்கை வேந்த என்கார் சிலம்பு மணியுடை அரியே. என் காலில் இருக்க சிலம்போட மணி என்னன்னு முதல்ல, மணியுடை அரியே என தேமொழி உரைத்தது அப்படி சொல்கிறா. செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே. மன்னன் வந்து அதுக்கு சொல்கிறது வந்து, என்கிட்ட இருக்கிற சிலம்பு வந்து முத்து தான் இருக்குது, மணினா மாணிக்கம். கண்ணகி சொல்கிறது என் சிலம்பில் மாணிக்கம் இருக்குது, மன்னன் சொல்கிறது முத்து இருக்குது, தருகனை தந்து தான் முன் வைப்பேன். நான் உன் சிலம்பை உன் புருஷன்ட்டு வாங்கின சிலம்பை வந்து நான் உன் கண்ணு முன்னாடியே வைக்க அப்படின்னு சொல்லி மன்னன் வச்சிடுறாரு. அது வரைக்கும் தான் இப்போ வந்து இதோட லைன். அதாவது மன்னனும் கண்ணகியும் மாற்றி பேசுகிறது தான் வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. கண்ணகி அணிமணி கார்ச்சிலம்புடைப்ப. கண்ணகி அந்த மாணிக்கப்பரலை எடுத்து உடைக்கா மன்னவன் வாய் முதல் தெரித்தது. மன்னர் வாயிலே பட்டு தெரிக்குது ஒரு மாணிக்கப்பரல். நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். மணியே மணிகண்டு தாழ்ந்த குடையன். அந்த மாணிக்கப்பரலை பார்த்து
வெக்கத்தில் தாழ்ந்து குடையன் இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தியில் வந்து விஜய் வந்து அப்படியே கூனி குறுகி போய் அவார்டு வாங்குவார்ல, அந்த மாதிரி அநியாயம் பண்ணது தெரிஞ்ச நம்ம தப்பை உணர்ந்து ஒரு சுச்சுவேஷன் இருப்பார்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன். நான் யார் பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டேன்? அந்த பொற்கொள்ளனோட பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டேன். ஒரு சின்ன லைன் தான், ஆனாலும் இதுக்கு போயிட்டு வந்துடும். அம்மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன் தாழ்வற்ற குடையனாய் சோர்வற்ற செங்கோலனாய். அவனோட செங்கோல் வந்து சோர்வற்று செங்கோல் தான் வந்து ஒரு மன்னனுக்கு ரொம்ப முக்கியம். அறநெறியில் தவறாத ஆட்சி புரியதை வந்து அடையாளப்படுத்துறது அந்த செங்கோல் தான், கையில் வச்சுருக்க செங்கோல் தான். பொன்தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அந்த கொல்லனோட பொய்யான வார்த்தைகளை நம்பி அறநெறி தவறிய நானோ அரசன். நான் அரசனா? ஓ, அந்த ஒரு சவுண்டுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. நான் அரசனா? நானோ அரசன் நானே கல்வன், நான் தான் களவாணி. அறந்தவராது குடிமக்களை காக்கும் தொன்மை ஆட்சி என் முதல் தவறியது. அப்போ எவ்வளோ மனசாட்சியோடு இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு சின்ன தப்பே அந்த ஒரு ஆளை வந்து தெரியாமல் சென்டென்ஸ் பண்ணதே, அறந்தவராது குடிமக்களை காக்கும் தொன்மை ஆட்சி என் முதல் தவறியது. ஏன் நாளாக ஒரு பேடு வந்து எக்ஸாம்பிள் ஆகிட்டேன். ஏன்ட்டு இருந்தாலும் இந்த தப்பு வந்து ஆரம்பிக்கி என் வாழ்நாள் அழியட்டும். அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிட்டு. இனிமேல் நான் சாவ போகிறேன். இனிமேல் எனக்கு நான் உயிர் வாழ்ந்த எந்த புரோஜமும் இல்லை என்ற வரை மயங்கி வீழ்ந்தான். அப்படியே செத்து போயிடுறாரு. மன்னனின் மனைவி கோப்பெருந்தேவி உள்ளங்கலங்கி உடல் நடுங்கி கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறி தன் கணவனின் திருவடிகளை வணந்து நிலத்தில் வீழ்ந்து இறந்தாள். உடனே வந்து மன்னனோட மனைவி கோப்பெருந்தேவியும் வந்து நம்ம மன்னர் நம்மளோட இறைவன் ராணியோட இறைவன் யார்? மன்னன் தானே. உள்ளங்கலங்கி உடல் நடுங்கி கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது. அதாவது புருஷன் இல்லாத மனைவிக்கு வந்து எந்த விதத்தில் ஆறுதல் கூறினாலும் இயலாது. நீங்களே போயிட்டீங்க, இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவனோட மன்னரோட பொற்பாதங்களை வணங்கி அவரோட காலை வந்து வணங்கி நிலத்தில் வீழ்ந்து இறந்தார். உடனே வந்து கோப்பெருந்தேவி அம்மையார் வந்து இறந்துட்டாங்க. பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். ஒரு சின்ன தப்பு எப்படியெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை சீரழிக்குது பாருங்கள். மண்பதை காக்கும் தென் யானோ அரசன் யானை கல்வன் பஸ்ஸில் இருந்தே வந்துடும் ஃபுல்லாக. கண்ணகி அணிமணி கார்ச்சொல்லம் படைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியை மணிகண்டு தாழ்ந்த குடையன். அவனோட குடை வந்து தாழ்ந்துட்டு, அவனோட மன்னவனுங்கிறத குடை தாழ்ந்துட்டு. தளர்ந்த செங்கோலன் அறநெறியில் தவளாத வச்சிருந்த செங்கோல், கையில் வச்சிருந்த செங்கோல் தளர்ந்துட்டு. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட அந்த கொல்லனோட பேச்சை கேட்டு இப்படி தப்பு பண்ண யானோ அரசன், நானா அரசன், நான் கல்வன், நான் களவாணி அப்படின்னு வந்து மனம் திறந்துறாரு. மண்பதை காக்கும் தென்புலங்காவல் மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுகவென் ஆயுளன. என் முதற் பிழைத்தது நான் தான் முதல்ல ஆரம்பித்து வைக்க. என் முதற் பிழைத்தது ஏன்றது தான் இந்த தப்பு ஆரம்பிக்கு. கெடுகவன் ஆயுளன மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே. மன்னவன் மயங்கி வீழ்ந்துட்டான். அப்படியே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள். மன்னன் அப்படியே மயங்கி விழுந்து செத்துட்டான். தென்னவன் கோப்பெருந்தேவி, தென்னவன்னா பாண்டிய மன்னன் தான். பாண்டிய மன்னன் தான். கோப்பெருந்தேவி குலைந்தனள். அந்த கோப்பெருந்தேவி அம்மையாரும் வந்து குலைஞ்சு போயிடறாங்க, நில குலைஞ்சு போயிடறாங்க. நடுங்கி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லைன்று கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லைன்னா ஆறுதலே சொல்ல முடியாது. இணையடி தொழுது வீழ்ந்தலே மடமொழி. அவங்களோட இணைனா கணவர், அவர் மனைவியோட இணை கணவர், ராணியோட இணை மன்னர். இணையடி தொழுது வீழ்ந்தனலே மடமொழி. ஓகேவா? மண்பதை காக்கும் தென்புலங்காவல், மண்பதை காக்கும் தென்புலங்காவல். ஓகேவா? அது மட்டும் இன்னொரு வாட்டி கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துவிடும். அறந்தவராது குடிமக்களை காக்கும் தொன்மை ஆட்சி என் முதல் தவறியது. அதான் மண்பதை காக்கும் தென்புலங்காவல். அதாவது மண்பதை மண்ணை மக்களோட அறநெறியை காக்க வேண்டிய தென்புலங்காவல். காவலே நான் மன்னன் தான். ஆனால் நான் வந்து ஏன்ட்ட இருந்து இந்த தப்பு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னன் ஃபீல் பண்ணி வந்து செத்துறாரு. மன்னன் கூட சேர்ந்து ராணியும் வந்து செத்துடுறாங்க. இது ஏதாவது படத்தில் இப்போ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். சரத்குமார் படம், 2 சரத்குமார். அப்பா நாட்டாமை படம் தான் நினைக்கிறேன். அப்பா சரத்குமார், பையன் சரத்குமார் தப்பு இருக்குன்னு சொல்லி விலக்கி வைப்பார். கடைசியில் பார்த்தா தான் தெரியும். மனோரமா ஆச்சு வந்து சொல்லுவாங்க, தப்பு அவன் பண்ணல, என் பையன்தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்பா சரத்குமார்கிட்ட நாட்டாமையாக இருப்பார். அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்க. அப்போ வந்து சரத்குமார் வந்து ஃபீல் பண்ணி வந்து அப்படியே
அந்த வயல் வரப்பில் கிராமத்தில் எடுத்த படம் தான். வயல் வரப்பில் அப்படியே உட்காந்து வந்து செத்து போயிடுவாங்க. இந்த சீன் வந்து அந்த சீனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அப்போ அந்த சிலப்பதிகாரத்தை படித்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சீன் வந்து அந்த படம் வந்து அப்படி தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சீனும் உண்டு. புது புக்கத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு சீன் உண்டு. கோவலனும் கண்ணகியும் வந்து வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட மதுரை மாநகரத்துக்குள் வரும்போது வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கொடியும் வந்து அசைகிற மாதிரி இப்போ மன்னர் பாண்டிய மன்னரோட கொடியும் இலைத்தலைகள் எல்லாம் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி காற்றடித்து அசைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து படையப்பா படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அந்த உள்ளேருந்து கையெழுத்து போடுவாங்க சொத்தை விற்கணும்னு சொல்லிட்டு. அப்போ சிவாஜி சாரோட ஃபோட்டோலாம் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், காற்றடிக்கும். அந்த சீனையும் பார்த்து கூட கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து யோசிச்சிருக்கலாம். அந்த சீன்லேருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அவ்வளோதான். அதாவது சினிமா எடுக்கிறாங்கனால இந்த மாதிரி காப்பியங்கள், அறநெறி, ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜுக்கெலாம் வந்து இதெல்லாம் படித்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா லைக் வந்து ஒரு அப்படி அந்த நல்ல நிகழ்வுகள், நல்ல காப்பியங்கள் வந்து நல்ல நீதி கருத்துக்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து படத்தில் வந்து சீன்ஸாக வந்து வச்சுருக்காங்க. இந்த காலத்துக்கு வந்து இப்போ இருக்கிற கலியுகத்துலேயும் வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து படமே வந்து எடுக்கிறாங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு பகுதூறு பழக்கணும் பார்த்தோன்னா முடிஞ்சு. மடக்கொடி, அன்மொழி தொகை, ஓமை தொகை, புறத்து பிறந்த அன்மொழி தொகை. மடக்கொடினா அது ஒரு பெண்ணை வந்து இப்போ அப்படி வந்து கொடி மாதிரி இருக்கிறாங்க, இளங்கொடி மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓமையாக சொல்கிறாங்க. அதான் மடக்கொடி. அன்மொழி தொகை. படரா பஞ்சவ, அடங்கா பசுந்துணி, தேரா மன்னா ஏசா சிறப்பின், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். படரா பஞ்சவன்னு என்னென்னா படராத பஞ்சவ, வந்து மறைஞ்சு வச்சிருக்கு. அடங்கா பசுந்துணி, அடங்காத பசுந்துணி. தேரா மன்னா, தேராத மன்னா, அறநெறியில் வந்து தவறிய மன்னா. ஏசா சிறப்பின், ஏசாத சிறப்பின். மறந்து வச்சிருக்கு. வந்து கெட்டு போயிருக்கு. வந்து அந்த வேடை விட்டுட்டு போயிட்டு. அப்போது அந்த ஈறு தான் கடைசியில் இருக்குது. ஈறுனா கடைசி. கெட்டு போச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறையத்தில் வருது. எல்லாம் பேரும் ஆல தான் முடியும். தேராத, ஓகேவா, அதான் வந்து பெயரச்சம். அந்த ஆல முடிகிறது தான் வந்து பெயரச்சம். அதுவும் வந்து மறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். அடுத்து தடக்கை உரிச்சொற்றொடர். தடன்னா அகன்ற, மிகவும். அந்த ஒரு சொல் வந்து அந்த வேடை வந்து மிகைப்படுத்துறதுக்காண்டி வருது. அதுதான் வந்து உரிச்சொல். வந்து உரிச்சொல், உரிச்சொற்றொடர். புன்கண், பெரும்பெயர், அரும்பெறல், பெருங்குடி, கடுங்கோல், செங்கோலன், நன்மொழி. பண்பு தொகைகள் பிரிக்கும்போது மை வெளிப்பட்டு வரும். புன்கண் புன்மை ப்ளஸ் கண், பெரும்பெயர் பெருமை ப்ளஸ் பெயர், அரும்பெறல் அருமை ப்ளஸ் பெறல், பெருங்குடி பெருமை ப்ளஸ் குடி, பெருமை மிக்க குளத்தில் பிறந்த மாதிரி. கடுங்கோல் கடுமை ப்ளஸ் கோல், கடுமையான கோல், அறநெறியில் தவறிய கோல். செங்கோலன் செம்மை ப்ளஸ் கோலன், நல்ல அறநெறியில் வாழ்ந்த செங்கோலை வைத்த மன்னன். நன்மொழி நன்மை ப்ளஸ் மொழி, எல்லாமே பண்பு தொகைகள். உகுநீர் சூழ்களால் செய்கொள்ளல், எல்லாமே வினைத்தொகைகள். அது வினைத்தொகைன்னா என்னென்னா பிரித்தா 3 காலமும் வந்து காட்டும். சூழ்கலல்னா சூழ்ந்த கலல், சூழும் கலல், சூழ்கின்ற கலல். கின்ற வார்த்தை வந்து வெளிப்பட்டு வரும். இப்படி பிரிக்கும்போது 3 காலத்தையும் காட்டுறது தான் வந்து வினைத்தொகை. செய்கொள்ளன், செய்த கொள்ளன், செஞ்சு முடிச்சிட்டான், இறந்த காலம். செய்யும் கொள்ளன், இப்போ தான் செய்கிறான், நிகழ்காலம். செய்யும் கொள்ளன்னா சரி எதிர்காலம், இனிமேதான் செய்வான். செய்யும் கொள்ளன், செய்கின்ற கொள்ளன், செய்த கொள்ளன். செய்கின்ற கொள்ளன்னா நிகழ்காலம், சாரி. செய்யும் கொள்ளன்னா எதிர்காலம். செய்யும் இனிமேதான் செய்ய போகிறான். செய்யும் கொள்ளன்னா எதிர்காலம், செய்கின்ற கொள்ளன்னா நிகழ்காலம், கின்றன நிகழ்காலம். செய்த கொள்ளன்னா ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டான். இத்தனை இறந்த கால இடைநிலை தானே செய்த கொள்ளன், இறந்த காலம். சாரி, கொஞ்சம் ஒரு சின்னது ஃப்ளோவில் லைட்டாக அதை சின்னதாக தப்பாக சொல்லிட்டேன். திரும்ப நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அதனால் அது பெருசாக வந்து நினைக்காதீங்க. அவ்வூர் செய்மைச்சூட்டு. வந்து செய்மைச்சூட்டு. அந்த ஊர் தொலைவில் இருக்கிறது சுற்றுறது வந்து செய்மைச்சூட்டு. வந்து செய்மைச்சூட்டு. வந்து அண்மைச்சூட்டு. இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற சுற்றுறது வந்து அண்மைச்சூட்டு. அண்மைனா அருகில், செய்மைனா தொலைவு. வாழ்தல் தள்ளில் முடிஞ்சால் தொழிற்பெயர். தள்ளுனா தொழிற்பெயர் விகுதி. வாழ்தல் தொழில் தானே. வாழ்தல்னா ஒரு செயலை அது ஒரு தொழில் தானே. அது ஒரு செயலை ஒரு வாழ்தல், படித்தல், அது ஒரு தொழில் தானே. அதான் வந்து தொழிற்பெயர். வந்து தொழிற்பெயர் விகுதி. என்கால், என் பெயர்,
நின்னகர் என்பதி ஆறாம் வேற்றுமை தொகைகள். என்கால் எனது கால் ஆறாம் வேற்றுமை தொகை என்னன்னா அது. ஐயால் கூ இன்னது கண் ஆறாம் வேற்றுமை தொகை வந்து அது. என்கால் எனது கால் ஆறாம் வேற்றுமை தொகை. என் பெயர் எனது பெயர் ஆறாம் வேற்றுமை தொகை. அதுங்கிறது மறைஞ்சு வச்சிருக்கு. நின்னகர்னா உனது நகர். நின்ன உன். அதாவது இப்பவும் கன்னடாவில் வந்து நீ உன்னோட வீடுனா நின் இல்லு அந்த மாதிரி தான். நின் வீடு அந்த மாதிரி தான் வந்து வரும். படம்லாம் பார்த்தா தெரியும். நின்ன நன்ன ஏந்திர நன்ன உன்னோடதுன்னா நின்ன அந்த மாதிரி பேசுவாங்க. கன்னடாவும் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தெலுங்குலேருந்து பிரிஞ்சு போனது கன்னடா, தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது மலையாளம். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து திராவிடியன் லாங்குவேஜ் தானே. தமிழில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் வந்து அப்படி பிரிஞ்சு போகுது. ஸ்தலம்னா இடம். தெலுங்கில் வந்து இடத்தை வந்து ஸ்தலம் தான் சொல்லுவாங்க. அதில் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குறப்போ வெளியூரில் நீங்கள் எதாவது வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கும். நின்னகர் என்பதி எனது பதி ஆறாம் வேற்றுமை தொகை. அவ்வளோதான். அடுத்து புகுந்து வினையச்சம். ஊல முடிஞ்சினாலே அது வினையச்சம் தான். ஊ வந்து வினையச்ச விகுதி. புகுந்துன்னா ஒரு இடத்துக்கு போகிறது தானே. உள்ளே புகுந்துட்டு வந்தானே, உள்ளே போகிறது தானே. அது ஒரு செயல் தானே வினையச்சம். வினையானா முடியலை. புகுந்து அப்படின்னு மொட்டையாக முடிஞ்சிருக்கு. புகுந்தான்னா வினை முற்று பெற்றுச்சு. வினைமுற்று. புகுந்துன்னா வினை முற்று பெறலை. புகுந்து மொட்டையாக இருக்கு. அதான் வினையச்சம். எச்சம் எஞ்சின்னு இருக்குது. தாழ்ந்த தளர்ந்த பெயரச்சங்கள் ஆல முடியுது. அதுவுமே ஃபுல்லாக முடியல. தாழ்ந்தான்னா முடிச்சு, அது வினை முடிஞ்சு. இப்படி முடியலை. தாழ்ந்த மரம் அது பெயர். அது அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்டு. தாழ்ந்த தளர்ந்தன்னு மொட்டையாக இருக்கிறதுனால ஆல முடியுதுனால பெயரச்சம். வருக வருக கெடுக. வருக தருக கெடுக வேங்கோல் வினைமுற்றுகள். வருக தருக கெடுக வேங்கோல் வினைமுற்றுகள். கேல முடிஞ்சினாலே வேங்கோல் வினைமுற்றுகள். எல்லாத்துக்கும் கிடையாது. வருக தருக கெடுக வேங்கோல் வினைமுற்று விகுதி என்னன்னா கே. அப்புறம் பகுதி ஒரு விளக்கணம். வருக வா பரு ப்ளஸ் கே. வா அப்படின்னு கூப்பிடுற வினை ஒரு வினை கமாண்ட் கொடுக்கறது தான் வந்து வருன்னு வந்து தெரிஞ்சிட்டு வரு ப்ளஸ் கே. வா பகுதி வா வரு என்றானது விகாரம். கே வந்து வேங்கோல் வினைமுற்று விகுதி. இப்போ தான் பார்த்தோம். பகுதி உறுப்பு இலக்கணமும் இலக்கண குறிப்பும் கொஞ்சம் சிமிலர். ரொம்ப சேம் கான்செப்ட் தான். வந்தோய் வா ப்ராக்கெட் வே ப்ளஸ் இத்து ப்ராக்கெட் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓய். வா பகுதி வாயன குறுகியது விகாரம். சந்தி இந்தானது விகாரம். இத்தனை மேக்சிமம் வந்து இடையில வந்து வரும். இந்தானது விகாரம். இறந்த கால நிலை. வாழ்ந்த வந்தோய் ஏற்கனவே வந்துட்டாங்க. இறந்த கால நிலை. இறந்த கால இடைநிலை எதில் வரும்னா இத்து இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை வரும். ஓய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓய் வாழ்ந்தோய் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை குறிக்கிறது தான் வந்து ஓய்ங்கிற வேர்டு. வாழ்ந்தோய் அதுதான் வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து தீர்த்தோன் பிரிக்கிறோம். அந்த பகுதியை நம்ம பிரிக்கிறப்போ அது வந்து ஒரு வினையை குறிக்கிற மாதிரி இருக்கும். தீர்த்திரு அவ்வளோதான். தனியாக பிரித்தோன்னா சந்தி இறந்த கால இடைநிலை. ஓன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓனுங்கிறது வந்து ஒரு ஆணோட செயலை தான் குறிக்குது. ஆண் தான் வந்து பண்ணா அப்படிங்கிற மாதிரி குறிக்குது. அதான் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது உரைத்தது. உரைனா சொல்லு. ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூ. இங்கே இப்போ பாருங்கள், இங்கே கவனமாக பிரிக்கணும். ஆ ப்ளஸ் தூ உரை பகுதி சந்தி இந்தானது விகாரம். அது நோட் டவுன் பண்ணல, ஆனால் அது எழுதணும். இறந்த கால இடைநிலை. வந்து என்னென்னா சாரியை. இங்கே வந்து வந்து என்ன வருதுன்னா சாரியை. இது வந்து முக்கியம். இதில் இந்த ஒரு பகுதி ஒரு இலக்கணம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்குது. சாரியை. தூ வந்து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. உரைத்ததுன்னா சொன்னது. ஒன்று தான் சொல்லியிருக்கு, ஆனால் அது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அதோட மரியாதை வந்து அவ்வளோந்தான். இப்போ ஐம்பால் உண்டில் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலர்பால் பலவின்பால் ஒருத்தருக்குள்ள மரியாதை கொடுக்கறது தான் உரைத்தது. தூ வந்து அந்த தூங்குற வேட்டில் முடிகிறது வந்து அதை தாண்டி நோட் பண்ணும். ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. கேட்ட கேல் ஆஃப் 8 + அ. கேள் பகுதி இட்டானது விகாரம். கேள் அது ஒரு செயலை குறிக்கிறது தானே. கேள் பகுதி அதுதான் வந்து கேட்ட அப்படின்னு மாறிட்டு கேள் பகுதி இட்டானது விகாரம். அதில் இருக்க வந்து இட்டா மாறிட்டு அந்த கேளுங்கிற பகுதியில் தான் இருக்கணும். அது சொல் வழக்கில் வந்து இட்டா மாறிட்டு அப்போ சொன்னால் தான் கரெக்டாக வரும். ப்ரொனன்சியேஷன் வந்து அப்படி மாறிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இட்டானது விகாரம். இறந்த கால இடைநிலை. இப்போ சொன்னல இப்பு இவ்வுக்கு
மாற்றி சொல்லிட்டேன் நான். இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை இப்பு இவ்வுக்கு மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி. இப்பு இவ்வுக்கு எதிர்கால இடைநிலை ஒரு பெரிய சாரி. இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. அப்படியே ஃப்ளோவில் வரப்போ முன்ன பின்ன கொஞ்சம் குழம்பிடுவோம். ஏன்னா இதையும் பார்த்துட்டு வரணும், ரெக்கார்டும் பண்ணணும். அப்படிங்கிறப்போ சின்ன எரர்ஸ் வரதான் செய்யும். ஸ்டார்ட் அப் சேனல் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வுக்கு எதிர்கால இடைநிலை இத்து இட்டு இருன்னு நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. இப்போ கிறுகின்ற ஆணின்று வந்து நிகழ்கால இடைநிலை. எல்லாத்துலேயும் ஞாபகம் வச்சுருப்போம். இந்த மாதிரி சின்ன குழப்பம் வந்து வரதான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து பெயரச்ச பகுதி, அவ்வளோதான். அடுத்து வீழ்ந்தனல், வீல் ப்ளஸ் இத் ஆஃப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அல். வீல் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை அன்சாரியை. வீழ்ந்தனல் இருக்க அல் அங்கே புக்கில் ஏதோ ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுத்துருக்கு போல். வீழ்ந்தனல் அன் ப்ளஸ் அல் அன்சாரியா அல் பெண்பால் உணர்மிட்ட பகுதி. கரெக்டு தான். சாரி நான் அதோட முடிஞ்சிட்டுன்னு நினச்சிட்டேன். ஃபுல்லாக வெட்டினதுனால ஒழுங்காக ரீட் பண்ண முடியல. வீழ்ந்தனல், வீல் ப்ளஸ் இந்து ப்ளஸ் வீல் ப்ளஸ் இத் ஆஃப் இந்து ப்ளஸ் இத் ப்ளஸ் அன் ப்ளஸ் அல். வீல் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை அன்சாரியை அன்சாரியை அல் பெண்பால் வினைப்புற்ற பகுதி. அதில் கட்டானதுனால இன்னும் நினச்சிட்டேன். அல் வந்து பெண். வீழ்ந்தனல் அல் வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறது தானே, பெண்ணை தானே அது கடைசியாக குறிக்கிறது. வீழ்ந்தனன்னா அண்ணா ஆணை குறிக்கிறது, ஆண்பால் வினைமுற்ற விகுதி. வீழ்ந்தனல் அல் வந்து பெண்பால் வினைமுற்ற விகுதி. அவ்வளோதான் பகுதி ஒரு பழக்கம். அவ்வளோதான். நாளைக்கு வந்து இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் போடுறேன். அப்புறம் வந்து வாழ்தல் வேண்டி இல் வந்து இந்த இது பார்ப்போம். இல் வந்து இந்த இல் வரும். வாழ்தல் வேண்டி வந்து 3 சொல்லின்னு வரும். ஊழ்வினை துறப்ப வந்து இந்த ரா வரும். தாள் வந்து இந்த இல் வரும். குடையன் தளர்ந்து வந்து இந்த இந்து வரும். செங்கோலன் லா வந்து இந்த லா வரும். துறப்பை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். ஊழ்வினை துறப்ப அந்த ரா தான் வரும். இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து செய்யுளில் போய் பார்த்துருவோம். ரொம்ப தூரம் போயிட்டு பிடிஎஃப் இங்கே தான் கடைசியில் வரும். வாழ்தல் வேண்டி இன்னும் இருக்குல்ல துறப்பை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ரா தான் வரும். அவ்வளோதாங்க. முடிஞ்சு நாளைக்கு வந்து இதில் இருந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணி விட்றேன்.